ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 3ஆம் வகுப்பிலிருந்து தமிழ் மொழியின் பெருமை அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குட்டீஸ், பார்க்கலாமா? உலகில் உள்ள மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது எது? தமிழ் மொழி. அமிழ்தினும் இனிய மொழியாக நம்ம தமிழ் மொழி விளங்குகிறது. தமிழ் தமிழ் என்று சொல்லி பாருங்கள். உங்கள் காதில் அமிழ்து அமிழ்து என தேனாய் பாய்வதை உணர்வீர்கள். அதனால்தான் பாரதியார் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று அழகாக பாடியிருக்கிறார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என தமிழை போற்றி புகழ்கிறார். தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என பாரதிதாசனும் தமிழின் பெருமையை கூறுகிறார். இயல், இசை, நாடகம் என்னும் மூன்றும் இணைந்தது முத்தமிழ். முத்தமிழ்ங்கிறது எது? இயல், இசை, நாடகம். இதுதான் முத்தமிழ். துறைகளின் கீழ் தமிழ் மொழியின் வெளிப்பாட்டை காணலாம். எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது இயல். பாடல்கள் மூலம் வெளிப்படுவது இசை. அங்க அசைவுகளுடன் வெளிப்படுவது நடனம். பழங்காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள், அணிகலன்கள், பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஆடைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள அகழாய்வுகள் உதவுகின்றன. அகழாய்வுகள் எதற்கு பயன்படுகிறது? பழங்காலத்தில் தமிழர்கள் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க, மண்பாண்டங்கள், அணிகலன்கள், பண்பாட்டை வெளிப்படுத்துவதற்காக உணர்த்தப்பட்ட ஆடைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்வதற்கு தான் அகழாய்வு உதவுகிறது. அண்மையில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்னும் இடத்துல நடைபெற்ற அகழாய்வில் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்கள் வெளிப்பட்டுள்ளன. இதன் மூலம்தான் தமிழ்மொழி ஆதித்தமிழர் மொழி என புலப்படுகிறது. கணியன் பூங்குன்றனார் எழுதிய யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்னும் புறநானூற்று பாடல் தொடர் இன்றளவிலும் ஐக்கிய நாடுகள் அவையில் தமிழ் மொழியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் அமைந்து இருக்கிறது. நடுவண் அரசு 12/10/2004 தமிழ் மொழியானது பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் திறனுள்ள செம்மொழி என அறிவித்துள்ளது. அதாவது தமிழ் மொழி எப்படின்னா, பிற மொழிகளுடைய துணையின்றி தன்னிச்சையாக இயங்கக்கூடிய செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ் மொழிக்கு வளமை சேர்ப்பதாகவே உள்ளது. தமிழர்களின் வீர விளையாட்டுக்களை விளக்கும் பாறை ஓவியங்கள், கல்வெட்டுக்களில் காணப்படும் அரசர்களின் கொடை பற்றிய செய்திகள், இலக்கியங்கள், குறிப்பிடும் பண்பாட்டு கூறுகள் போன்ற யாவும் தமிழர்களின் வீரம், கொடை, பண்பாடு, விருந்தோம்பல் முதலான பண்புகளை தெளிவாக விளக்குகின்றன. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்னும் பாடல் வரிகள் தமிழர்களின் பெருமையை கூறுகின்றன. தமிழர்களின் எழுத்து, சொல், உணர்வு, ஒழுக்கம், வாழ்வு, பண்பாடு ஆகியவற்றை தமிழின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் எடுத்து கூறுகிறது. உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிறப்பு பெற்று விளங்கும் நூல் திருக்குறள். உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல் என்ன நூல்? திருக்குறள். உலக பொதுமுறை என்றும் அழைக்கப்படுகிறது திருக்குறள். இந்நூலில் தமிழரின் வாழ்வியல் நெறிகள் காணப்படுகின்றன.
தமிழ் மொழியின் சிறப்பை உணர்ந்த அயல் நாட்டார் பலரும் தமிழை கற்றுக்கொண்டதோடு தமிழில் பல இலக்கண இலக்கியங்களையும் படைத்துள்ளனர். திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் ஜி.யு. போப். இவர் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ளார். நம்மளுடைய திருக்குறளை ஜி.யு. போப் என்ன பண்ணியிருக்காரு, ஆங்கில மொழியில் அப்படியே மொழிபெயர்த்து இருக்கிறார். தம்மை தமிழ் மாணவன் என்றே உலகோர் அறியச் செய்தார். நம் தாய்மொழியான தமிழ் 2000 ஆண்டுக்கு மேல் பேச்சிலும் எழுத்திலும் பண்பாட்டில் இருந்து வருகிறது. நாளும் ஒளிவுடன் வளர் தமிழாய் தன் பெருமையை உலக அரங்கில் நிலைநிறுத்தி வருகிறது. ஆகவே இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் பிறரை வாழ வைக்கவும் வழி நடத்தவும் திறமையுள்ள மொழியாக விளங்கும் நம் தமிழ் மொழியை உலகில் உள்ளோர் பாராட்டும் வகையில் மேன்மேலும் உயர்த்த உறுதுணையாக இருப்போம். அவ்வளோதான் குட்டீஸ். தமிழ் மொழியின் பெருமை. தமிழ் எல்லா மொழிகளும் தோன்றுவதற்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழ் மொழி தான் முதல்ல தோன்றியதாக கருதப்படுகிறது. அதுதான் உண்மையும் கூட. தமிழ் மொழியின் பெருமையை நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு தமிழ் மொழியின் பெருமை உலக அளவில் ரொம்ப எல்லா நாட்டினருமே தமிழ் மொழியை போற்றக்கூடிய அளவில் நம்ம தமிழ் மொழியின் பெருமை மிகவும் சிறப்புடையதாகவே உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.